அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சி, இதற்கிடையில அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தாவேக்கால் இணைந்து வருகிறதும் ஒரு மிக முக்கியமாக பார்வையாக பார்க்கப்படுகிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்ச்சியாக பார்க்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தாவேக்கா திமுகவை மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காலி செய்வதற்குரிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில திரு அனிதா ராதாகிருஷ்ணனை டெஃபமேட்டரியாக பதிவு செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில அரஸ்டும் செய்திருக்கிறார்கள் தாவேக்காவினர். அப்போ கடந்த 50 நாட்கள்ல ஒட்டுமொத்தமாக தாவேக்காவினர் கவர்னன்ஸ் இஷ்யூவாக அறியப்படக்கூடிய பல சட்ட சிக்கல்களுக்கும் பல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலையும் கவனம் செலுத்தாமல் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையில தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் தாவேக்காவினர்கள் மேல எழுந்திருக்கிறது. எது எப்படியோ இந்த 50 நாட்கள்ல ஒட்டுமொத்தமாக தாவேக்காவினர் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருபுறம் குதிரை பேர சர்ச்சையாக இருக்கட்டும், மறுபுறம் லா அண்ட் ஆர்டர்ல பெரிய லேப்ஸாக இருக்கட்டும், அடுத்ததாக மின் பகிர்மானத்திலையும் சரி, மின் இணைப்புகள்ல பல்வேறு குளறுபடிகளும் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவது தமிழகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதும் பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைய 50 நாள் ஆட்சியை நிறைவு செய்யக்கூடிய தாவேக்காவினுடைய அரசுக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கதியை கிளப்பி இருக்கிறது. இது எப்படி போகும் இந்த ஆட்சி அப்படிங்கிறதையும் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ இனி வரக்கூடிய நாட்கள்ல தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்கள் எப்படி கையாளப்படுகிறார்கள், தாவேக்காவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி கையாளப்படுகிறார்கள், கூட்டணி கட்சிகள்ல இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரஷர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் போதுதான் இந்த தாவேக்கா அரசு தப்புமா தப்பாதா அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம். ஏன்னா திரு வைகோ உட்பட பல்வேறு சீனியர்கள் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அத்தனை பேரும் இன்றைக்கு தாவேக்காவினுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் சரிகட்ட வேண்டிய தாவேக்கா எப்படி இந்த ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்த போகிறது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.